தொடர்ந்து குழந்தைகளின் தனித்துவ திறனை அடையாளம் காணுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன நம்ம ஒரு சிறப்புரை சொற்பொழிவு ரெண்டுமே பார்க்கலாம். வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற குழந்தைகளின் தனித்துவ திறன்களை அடையாளம் காணுவது எப்படி என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு சங்கீதா ஜி ஹுஸ்னாபானு மேடம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நாம் சிறப்பு விருந்தினரை அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். முதலாவதாக பி சங்கீதா மேடம் அவர்களை சிறப்பு செய்திடுவார். தொடர்ந்து ஹுஸ்னா பானு மேடம். தொடர்ந்து நாம் சிறப்பு விருந்தினை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் நம்முடைய சிறப்புரையார வந்திருக்கும் இரு பெரும் ஆளுமைகளான திருமிகு பி சங்கீதா மற்றும் உஸ்னாரா பானு ஆகிய இருவரையும் வருக என்று வரவேற்கிறோம். முதலில் திருமிகு பி சங்கீதா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இஎம்ஜி யாதவா மகளிர் கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற அமைப்பின் நிறுவனராகவும் தினநீதி செய்தித்தாளின் சமூக பணியாளராகவும் சேவை செய்து வருகிறார். இவர் தனது சமூக பணிகளுக்காகவும் கல்வி சேவைக்காகவும் நல்லாசிரியர் விருது, புதுமை பெண் விருது, சமூக ஆர்வலர் விருது போன்ற பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றிருப்பது நமக்கு மிகவும் பெருமைக்குரியது. அது மட்டுமின்றி மதுரையில் உள்ள ரூட்ஸ் 2 விங்ஸ் கல்வி மையத்தில் மெதுவாக பூப்பவர்களுக்கு மாற்றுப்பயிற்சி அளித்து அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வருகிறார். மேலும் இளம் மனங்களை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளிகளில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டு மன்னிக்கவும், இந்த அறிமுக உரை எல்லாமே ஹுஸ்னாரா பானு மேடமோடது. ஓகே, அழைக்கப்பட்டு தனது ஊக்கமளிக்கும் முறைகளால் மாணவர்களுக்கு வழிகாட்டி வருகிறார். இவரது திறமையான அர்ப்பணிமிக்க பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை மேம், நீங்கள் ஆங்கிலத்துறையாமா? அப்படிங்களா? தொடர்ந்து பி சங்கீதா மேடம் பயாலஜியில் லெக்சரராக இருக்காங்க. இவர் சமூக ஆர்வலருக்கான 5 விருதுகளையும் சிறப்பு நல்லாசிரியருக்கான 3 விருதுகளையும் பெற்றுள்ளார் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் இவர் பாரதி இலக்கிய பேரவையில் பொது பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் திகழ்கிறார். இவரது சமூக மற்றும் கல்வி பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய வந்திருக்காங்க பேரண்ட்ஸோட. ஸோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த டாபிக் எதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 10 to 12 இயர்ஸாக என்னோடய ஃபீல்டில் அப்ளை பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்கேன். ஸோ மதுரைக்கு நான் 4 வருஷம்தான் ஆகுது. மதுரையில் இது இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களா, அப்ளை பண்ணுறாங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது 11th 12th அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணுறேன். லோயர் கிளாஸஸில் சில பேரண்ட்ஸ் பேசும்போது இந்த பிள்ளையோட ஒவ்வொரு
சில ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சைடு ஆன்லைன் டியூஷன்ஸ் அது மாதிரி நான் எடுக்கும்போது இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த வாய்ப்பை முதல்ல நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாய்ப்பை கொடுத்த கலைஞர் நூலகத்தோட லைப்ரரியன் மேம் அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். அதே போல் பானு மேம் இவங்க மூலிமா தான் நான் இங்கே அறிமுகம் ஆனது. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம வந்து நீங்கள் கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கா ஏற்கனவே? இதை பற்றி யாருக்குன்னா தெரியுமா? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. ஓகே. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் கூட இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியல. இது நத்திங் பட் இன்பார்ன் பொட்டென்ஷியல் நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு வந்து தன்னுடைய பிறக்கும் போதே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அறிவாற்றல் வந்து இருக்கும். அதுதான் இன்பார்ன் பொட்டென்ஷியல் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து 8 விதமான மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 8 விதமான மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நேச்சுரலிஸ்டிக், மியூசிக்கல், அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல், அப்புறம் எக்ஸ்டென்ஷியல், இன்டர்பர்சனல், பாடிலி கைனஸ்தட்டிக், லிங்குஸ்டிக், இன்ட்ராபர்சனல் அண்ட் ஸ்பேஷியல். இப்போ நம்மளோட 4 பிள்ளைங்க இப்போ இங்கே ரிவ்யூ கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயே ஒவ்வொரு பிள்ளையோட இன்டெலிஜென்ட் என்னன்னு நாங்கள் அவங்க ரிவ்யூ கொடுக்கும்போதே நாங்கள் வந்து கெஸ் பண்ணிட்டோம். ஸோ கோப்புரந்தேவி வந்து ஆக்சுவலாக வந்து விஷுவல் இன்டெலிஜென்ட். கரெக்டாக மேம்? பிக்சர் பார்த்து தான் அவங்க பேசுவாங்க. அண்ட் ஃபாத்திமா வந்து லிங்குஸ்டிக். யூ லேர்ன் லாட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், ரைட் டியர்? யூ ஆர் வெரி ஃப்ளூயண்ட் இன் லேர்னிங் லாங்குவேஜஸ். எஸ். ஸோ அதே போல் மற்ற பிள்ளைங்களை வந்து பாதி வந்து வேர்பல், பாதி வந்து பாடிலி கைனஸ்தட்டிக்கும் பார்த்தேன். அவட்ட பாடிலி கைனஸ்தட்டிக்கும் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு இன்டெலிஜென்ட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் பிள்ளையோட இன்டெலிஜென்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க படிக்குவாங்க. நம்ம ஏன் ஒரு பிள்ளைக்கு வந்து மேக்ஸ் வரல, ஒரு பிள்ளைக்கு வந்து லேர்னிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வரல, ஏன் ஒரு பிள்ளைக்கு வந்து மியூசிக் வரல, எல்லாருக்குமே எல்லா இன்டெலிஜென்ஸும் இருக்காது. இந்த 8 இன்டெலிஜென்ஸில் மேக்ஸிமம் வந்து ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக 3 இருக்கும். கண்டிப்பாக 3 இல்லை 4 இருக்கும். 5, 6 இருக்குன்னா அந்த குழந்தையெல்லாம் வந்து ரொம்ப ஐக்யூ அதிகமாக இருக்கிற குழந்தைங்க. ஸோ அதில் அவங்களோட ஸ்ட்ரென்த் எந்த இன்டெலிஜென்ஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு படிப்பை வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணலாம். அப்போ அவங்க வீக்கெண்டாக இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து உங்களால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இப்போ புரிஞ்சதா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபார் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதாங்க சார். பிஃபோர் ஸ்லைடிங் சார். வருங்களா? ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே சார், நான் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வருதுங்க, நான் எடுத்துக்கிறேங்க சார். ஒன்றும் பிரச்சனை வருதுங்களா? நான் இதிலே பண்ணிக்கிறேங்க சார், கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றா? சரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் என்னன்றது யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஹாவர்ட் கார்ட்னர்ன்றவர் தான் இந்த இன்டெலிஜென்ஸை வந்து கண்டுபிடிச்சார். பேஸ்ட் ஆன் திஸ் இன்டெலிஜென்ட் வந்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்களோட இன்பார்ன் பொட்டென்ஷியலை ஐடென்டிஃபை பண்ணி பேஸ்ட் ஆன் தட் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து லேர்னிங்ஸை வந்து கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க ஷைன் ஆவாங்க அப்படின்றது தான் இதோட மோட்டிவ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற இன்டெலிஜென்ட் வந்து இன்பார்னே தவிர அது வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்லேருந்து கற்றுக்கிறது ஆஃப்டர் தே க்ரோன் அப். ஆனால் பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே நம்ம சொல்கிறது ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். அந்த குழந்தை துருன்னு விளையாடிட்டு இருந்தால் அந்த பிள்ளைய ஹைப்பர் ஆக்டிவ்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. வி ஆர் யூஸிங் திஸ் வேர்ட்ஸ் மெனி டைம்ஸ் நவ் டேஸ். கரெக்டுங்களா? சார் சிரிக்கிறாரு. கரெக்டு தான். ஹைப்பர் ஆக்டிவிட்டினா வேறு, அதாவது மற்ற விதமான ஹைப்பர் ஆக்டிவிட்டி கூட எதனால் வருதுன்னா அவனால் எக்ஸ்போஸே பண்ண முடியாது, அந்த எனர்ஜி எக்ஸஸாக இருக்கும், நீங்கள் அந்த எனர்ஜிக்கு கரெக்டாக ஃபீடிங் கொடுக்கல, அதனால தான் அவன் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான். ஓடி விளையாடுற குழந்தைய வந்து உட்கார ஒரு இடத்துல அப்படின்னு நம்ம உட்கார வைக்கிறதுனால அந்த குழந்தை அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் வீட்டில் நம்ம வந்து சப்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்கூலில் போய் அவன் சுற்றுவான், எல்லா இடத்துலையும் சுற்றுவான், கிளாஸில் உட்காரவே மாட்டான், பேசிக்கிட்டே இருப்பான், கவனிக்கவே மாட்டான், யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். பிகாஸ் தோஸ் சில்ட்ரன் ஆர் கிராபிங் அதர்ஸ் அட்டென்ஷன். என்னை நோக்கி யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க, அதனால் நான் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணால் என்னை கவனிப்பாங்க.
இதுதான் மோட்டிவ். அப்போ நீங்கள் அவனுக்கான எனர்ஜிக்கு தேவையானதை நீங்கள் ஃபீட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா வீட்லேயும் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி அவன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டுன்னு சொல்லாமல் எனர்ஜெட்டிக் சைல்டுன்னு சொல்லுங்கள். இனிமேல்ட்டு பாசிட்டிவாகவே சொல்லுவோம் நம்ம, எனர்ஜெட்டிக் சைல்டு. அப்போது அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு தேவையான ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு நீங்கள் சொல்கிற சைல்ட்ஸ் தான் வந்து பாடிலி கைனஸ்தட்டிக் சில்ட்ரனாக இருப்பாங்க. பாடிலி கைனஸ்தட்டிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நத்திங் பட் தே ஆர் மோர் எனர்ஜி, தே கேன் ஸ்பெண்ட் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒரு குழந்தை இங்கே அப்படி இருக்காங்களா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற குழந்தைங்க? யூ ஆர் யூ டூயிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி? என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க? நாட் மச். விச் ஒன் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்? ஃபுட்பாலா? சாக்கர். உங்கள் பேரண்ட்டு வரலையா? வேர் இஸ் யுவர் பேரண்ட்? ஹோம். ஸோ இந்த குழந்தை வந்து ஃபுட்பால் அண்ட் சாக்கர்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ அவளை எனர்ஜி இருக்கிற பிள்ளை அந்த ஃபுட்பாலும் சாக்கரும் விளையாண்டாதான் அவளுக்கு அந்த எனர்ஜி ஸ்ப்ரெண்ட் ஆகும். அவள் பாடிலி கைனஸ்டிக் நான் சொல்லிட்டேனே. பிகாஸ் வென் ஷி இஸ் ஸ்டாண்டிங் ஷி குட் நாட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ். டான்ஸ் ஆடிட்டே தான் அவள் படித்தா. அதே போல் அவங்க அம்மா வந்து பேசும்போது அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுற புக்கை கொடுக்குறாங்க. ஷீ டிடன்ட் ரீட் த லைன் அண்ட் செட், ஷீ சா த விஷுவல் அண்ட் ஷீ செட் த ஸ்டோரி. அப்போ அது வந்து விஷுவல் இன்டெலிஜென்ட். அப்போ நீங்கள் அவளுக்கு எல்லாமே பிக்சரைஸ்டு பேஸாக சொல்லி கொடுத்தீங்கன்னா வராத படிப்பும் அவளுக்கு வரும். இந்த 2 ஐடென்டிஃபிகேஷன் இவட்ட இருக்குது. ஸ்போர்ட்ஸ் விச் ஸ்போர்ட்ஸ் யூ லைக்? டேக்வாண்டோ. ஓகே, சூப்பர். அதுக்கெல்லாம் பயங்கரமான எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி தான் இது. மேம் பேப்பர் டஸ் எவ்ரிபடி ஹாவ் த பேப்பர்? இல்லை என்கிட்ட இருக்குது சார், நான் எடுத்துருந்துருக்கேன். ஒரு பேப்பர் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த பேரண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ எழுத போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ உங்கள் பிள்ளைங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இப்போ பார்க்கலாம். சார், க்ரோயிங் அப் சில்ட்ரன் பேரண்டிங் இஸ் நாட் ஈஸி. இது வந்து ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ட் நான் சொல்லிட்டேன். லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட் அப்படின்னா அந்த வேர்டு பாருங்கள், த வேர்ட் பிளேயர். ஃபாத்திமா அண்ட் ஷர்மிளா 2 பேருமே வந்து இவங்க தமிழில் ஃப்ளூயண்ட்டாக பேசினாங்க, ஃபாத்திமா வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசினாங்க. தே ஆர் லேர்னர்ஸ் ஆஃப் மெனி லாங்குவேஜஸ். அப்போ இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளால் நல்ல சூப்பராக பேச முடியும், அவளால் லேர்ன் பண்ணிக்க முடியும் போது யூ கேன் மேக் தெம் ஆஸ் அ ஸ்பீக்கர். அட்வொகேட் ஆகலாம், லெக்சரர் ஆகலாம், ஆர்ஜே ஆகலாம், விஜே ஆகலாம். ஸோ அந்த வாய்மொழி மூலிமா வர எல்லா விதமான ப்ரொஃபஷனையும் அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் இந்த ஏஜில் என்ன பண்ணலான்னா மெனி லாங்குவேஜஸ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் மதர் டங், வேறு என்ன பேசிக்காக நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ் இல்லாமல், பேசிக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இல்லாமல் மற்ற எதெல்லாம் அவங்க லேர்ன் பண்ண முடியுமோ அவங்களால லேர்ன் பண்ண கண்டிப்பாக முடியும். பிகாஸ் தே ஆர் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட் பீப்புள். சரி, இப்போ எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுதுங்க, உங்களோட பிள்ளைக்கு இதில் எது இருக்குதுன்னு எழுதுங்க. ரீடிங் நல்லா பண்ணுறாங்களா, ரைட்டிங் பண்ணுறாங்களா, டெல்லிங் ஸ்டோரிஸா, பிளேயிங் வித் வேர்ட் கேம்ஸ், எது வந்து பண்ணுறாங்கன்னு எழுதுங்க. இருந்ததுன்னா அந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட் இருக்குன்னு அர்த்தம். எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஷல் ஐ கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன், யாராவது கேஜி பேரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா அந்த குழந்தை வந்து இதில் வந்து ரீடிங் வராது, ஆனால் டெல்லிங் ஸ்டோரிஸ்னால் எப்படின்னா எப்போவுமே வந்து அவங்க எதனா ஒரு கதையை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கும். ஈவன் இட் இஸ் அ சிங்கிள் வேர்ட் ஆர் ஈவன் அ ரைம் ஆர் வாட் எவர் தே கேன் லேர்ன் ஈஸிலி. அப்போது அவங்க ஒருத்தங்க வந்து அதை வந்து நம்ம எப்படி டேக் பண்ணுவோம்னா வாயாடிக்கிட்டே இருக்க யுவர் சிட் சாட்னு சொல்லிவிடுவோம். நம்ம எப்பவுமே சாட்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லிவிடுவோம். அதுதான் நான் அந்த நேம் டேக்கே கொடுக்காதீங்கன்ற நம்ம குழந்தைக்கு நாம் கொடுக்க வேண்டாம். நம்ம குழந்தையோட அது ஒரு இன்டெலிஜென்ஸு. அந்த இன்டெலிஜென்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு எத்தனையோ பேர் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கின்னஸ் ரெக்கார்டெல்லாம். அதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அவளுக்கு தேவை பேசணும் இல்லையா, அவள் பேசினாதான் அவளோட எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகும். அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி மாற்றணுமோ உங்களுக்கு ஃபேவராகவும் குழந்தைக்கு ஃபேவராகவும் லேர்னிங் ஆக்டிவிட்டியாக மாற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது நம்ம எதுவும் டேக் எல்லாம் பண்ண வேணாம் இல்லை. அடுத்தது
spatial and the visual learning. They are visualizer. The example is கோப்பெருந்தேவி இல்லையா, கோப்பெருந்தேவி தானே கோப்பெருந்தேவி. இதில் எது வந்து உங்கள் குழந்தைக்கு இருக்குன்னு எழுதுங்க. ட்ராயிங், டிசைனிங், பில்டிங் ஆர் கிரியேட்டிங், இமேஜினிங். இது நான் சின்ன குழந்தையிலேருந்து சொல்கிறேன். 1 வயசு 2 வயசு நடக்க ஆரம்பித்த குழந்தையிலேருந்து வீட்டில் நிறைய கிறுக்குவாங்க. எல்லா குழந்தைக்கும் இருக்காது. என்னோட பொண்ணு அந்த லாஸ்ட்டில் இருக்கா, அவளுக்கு இருக்குனதே கிடையாது இது வரைக்கும். அவளுக்கு கிறுக்குனாலும் இதுவே, ஆனால் ஷீ இஸ் ஆர்டிஸ்டிக் சைல்டு ஒன்லி. ஆனால் இப்போ ட்ராயிங்ஸ் எல்லாம் பேப்பரில் எழுதுவோம். ஆனால் போர்டில் கிறுக்குனது, இந்த வால்ஸில் கிறுக்குனது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் லேட்டராக தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன், அவள் வந்து ஆர்டிஸ்டிக்குன்னு சொல்லிட்டு. லேட்டராக தான் எங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்படி உங்கள் குழந்தைங்க வந்து வாலில் கிறுக்குறாங்க அப்படின்னாவே தே லவ் டு ட்ரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு என்கேஜ் தெம் வித் த கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங்ஸு, ஈவன் இட் இஸ் அ ஸ்கிரிப்ளிங் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். அதை வச்சு என்கேஜ் பண்ணுங்கள். அப்போ அந்த குழந்தையோட டைவர்ஷன் வந்து வேறு எதுலேயும் போகாது. அதே போல் ஹவு மெனி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் அக்செப்டிங் டு மேக் ஆர் லோட் ரெடியூசிங்? அதாவது என்னோட வேலை பளுவை நான் குறைக்கணுன்றதுக்காக நான் ஃபோனை கொடுத்து ரைம்ஸ் பாருமான்னு சொன்னேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாருமே தான் சொல்லணும். கரெக்டா? கேன் யூ ப்ளீஸ் புட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சப்மிட் யுவர் செல்ஃப், யூ ஆர் த ஃபால்டர். பிகாஸ் அந்த குழந்தைக்கு நாம் வந்து புதுசாக நம்ம வேர்ல்டுக்கு வர குழந்தைக்கு நாம் தான் சொல்லி கொடுக்குறோம். ஹவு வி ஆர், தே ஆர் ஃபாலோயிங் அஸ். அதே போல் முக்கியமாக அந்த குழந்தை வந்து சொல்ல வரும்போது நிறைய டைம் வந்து நம்ம டென்ஷன் ஆகி வந்து அதை லிசன் பண்ண மாட்டோம். ஸோ தே ஆர் கெட்டிங் என்கேஜ்டு வித், இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வேறு எங்கே போய் என்கேஜ் ஆகும்? மொபைலில் என்கேஜ் ஆகும், அப்படின்னா டிவியில் என்கேஜ் ஆகும். கரெக்ட் தானே மேம்? ஸோ அப்போ நாம் தான் ஃபால்டர். அப்போ நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா, யூ ஹாவ் டு என்கேஜ் யுவர் சில்ட்ரன் இன் த ஹோம். அதே போல் இன்னொரு பிளேமிங்கும் நம்ம சொல்கிறோம். 8 hours உங்கள்கிட்ட தான் இருக்காங்க ஸ்கூலில், அவள் ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லுவோம். பட் இட் இஸ் அ ட்ரையாங்குலர் லேர்னிங், டீச்சர், சைல்டு அண்ட் த பேரண்ட்ஸ். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இமேஜினேஷன்னா என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் இமேஜின் பண்ணி அவங்க கேட்பாங்க, அதுவுமே விஷுவல் தான். நான் வந்து பயாலஜி டீச்சராக இருக்கிறதுனால இந்த வேர்டை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு ஹார்ட்டை பற்றி படிக்கும் போதோ, இல்லை வந்து நம்ம நேச்சுரலான பிளான் பார்ட்ஸை பற்றி படிக்கும் போதோ நாம் வந்து கண்டிப்பாக வந்து எப்படின்னா விஷுவலாக இமேஜின் பண்ணால் தான் மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக படிக்க முடியும்னு சொல்லுவேன். ஸோ அந்த விஷுவல் இமேஜினேஷன் இப்போ மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே இருக்குது. இது ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் இன்பார்னாகவே இருக்குது எல்லா பிள்ளைங்களுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல். இது தானே கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே. மேக்ஸ் தான் வரலன்னு நம்ம டியூஷன்ஸ் வைப்போம் இல்லைங்களா? ஸோ மேக்ஸ் வந்து இதில் வந்து எப்படியெல்லாம் பாருங்கள், ஒர்க்கிங் வித் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஈஸிலி லேர்ன் த கவுண்டிங்ஸ், ஈஸிலி லேர்ன் த நம்பர்ஸ், பசில்ஸ் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஈவன் இந்த மாண்டசரி லெவலில் கூட நீங்கள் வந்து ஜம்பிள்டு நம்பர்ஸ் கொடுத்து டூ நம்பர்ஸ், டூ டிஜிட் நம்பர்ஸ், 3 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க அட் த ஏஜ் ஆஃப் 4 or 5லேயே அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ண முடியும். ஸோ தே ஆர் பிளேயிங் வித் நம்பர்ஸ்னால் இவங்க வந்து மேத்தமெட்டிக்கல் தான். அண்ட் ஆல்சோ தே லவ் ஃபார் பேட்டர்னிங்கெல்லாம் நமக்கு இப்போ இந்த லாஜிக்கல் இதில் வந்துடுச்சு. ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நமக்கு டிஎன்பிசிலேயே வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடிலி கைனஸ்டிக். ஐ செட் ஆல்ரெடி. ஸோ யாரெல்லாம் பாடிலி கைனஸ்டிக்னா, ஊ லவ் ட்ராவலிங், who are the drivers, pilot, இந்த ரயில்வே லோகோ பைலட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளால் ஓட்ட முடியுமாங்க சார் ட்ரெயினை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 12 hours நம்மளால் கண்டினியூஸாக வேலை செய்ய முடியுமா? முடியாது. அந்த எனர்ஜி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அப்போது இஃப் தே ஆர் பாடிலி இன்டெலிஜென்ட், தே லவ் டு டூ இட். அது வந்து அவங்களுக்கு பேர்டனாகவே தெரியாது. அப்போ நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா வகையான டிரைவர்ஸும் பாடிலி இன்டெலிஜென்ட் தான். அண்ட் ஆல்சோ த ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இவர் என்னது டெண்டுல்கரையும் ஏஆர் ரஹ்மானையும் ஷஃபில் பண்ணிவிடுவோம். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. டெண்டுல்கர் ஏஆர் ரஹ்மான் ஆக முடியாது, ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக வந்து டெண்டுல்கர் ஆக முடியாது. கரெக்டு தானே? ஸோ அது மாதிரி 2 பேருமே வந்து அவங்கவுங்க இன்டெலிஜென்ட்டால தான் ஷைன் ஆனாங்க. போத் ஆஃப் தேம் ஆர் நாட் டிகிரி ஹோல்டர்ஸ். ஐ திங்க் யூ ஆல் நோ தட். அவங்களோட இன்டெலிஜென்ட்டை கரெக்டான ஏஜில் அவங்க பேரண்ட்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு வந்ததாவோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதை அவங்க யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ நம்ம சைல்டுலேயுமே வந்து கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் இருந்தால் நீங்கள் அதே போல் நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒவ்வொரு பிடி மீட்லேயுமே நான் சொல்லுவேன், பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன ஆகணும்னு நினச்சனோ அதை வந்து என் பிள்ளை ஆகிடணும் அப்படி சொல்லுவாங்க.
நாங்கள் தான் டாக்டர் ஆகலை, இன்ஜினியர் ஆகலை, ஸோ அதுதான் ஆகணும், தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறமாவது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு என்ன இன்டெலிஜென்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவனை படிக்க வைங்க. கண்டிப்பாக படிப்பாங்க. அந்த ஃபீல்டுலேயே அவங்கள எடுத்துகிட்டு போங்க. ஸோ த ஆக்டர்ஸ், டான்சர்ஸ் எல்லாருமே இதில் தான் வருவாங்க. இது எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் மியூசிக்கல். ஆஸ் ஐ செட், who all love to sing. பாத்ரூம் சிங்கராக இருக்கலாம், இல்லை ஈவன் த ரைம்ஸ். சின்ன குழந்தை இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் சிரிக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போ எல்லாரையுமே அதை வேண்டான்னு சொல்லி, என்ன எப்போ பார் தொண்ணூத்தொன்று நீ பேசிகிட்டே இருக்க, இல்லை என்ன நீ தொண்ணூத்தொன்று பாடிட்டே இருக்க, எதுனா ஒன்று கேட்டே இருக்க அப்படின்றது எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் திஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் தே ஆர் குட் லிசனர்ஸ். நான் ஒரு வேர்டு எப்போவுமே சொல்வேன் கிளாஸில், பேசிகிட்டு இருக்க பிள்ளைங்க அவங்கள மாற்றணும், கான்சன்ட்ரேட் பண்ணால் குட் லிசனர்ஸ் ஆர் த குட் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா, ஒன்று லிசன் பண்ண வைக்கணும், இல்லை பேச வைக்கணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணால் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் இருக்குங்க, தே ஆர் லவ் டு லேர்ன் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பியானோ இல்லை என்ன மியூசிக்கல் இது இருக்கோ அது வந்து லேர்ன் பண்ணுவாங்க, ஈஸியாக கேட்சப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராபர்சனல். இப்போ இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட் இருக்குங்க, மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட்னு 2 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்ட்ரோவர்ட்னா அது எங்களை மாதிரி, இப்போ நாங்கள் எப்படி எங்கேஜ் ஆகுறோம் பீப்புள் கூட, அது மாதிரி இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். அப்போ வேர்பல் அண்ட் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க, பாடிலி இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க, மியூசிக்கல், விஷுவல், இவங்க எல்லாருமே வந்து இந்த இன்டெலிஜென்ட், அதாவது இன்டர் பர்சனலாக இருப்பாங்க, அதாவது நிறைய பேர் கூட எங்கேஜ் ஆகுவாங்க. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். ஆனால் இந்த இன்ட்ரா பர்சனல் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, அவங்களுக்குள்ளரே பேசிக்குவாங்க. வீட்டில் வந்து எவ்வளோ கோவம் வந்தாலும் அந்த குழந்தை வந்து அமைதியாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ அடித்து கேட்டாலும் என் வாயை திறந்து சொல்லாது, ஆனால் என்றைக்குனா ஒரு நாள் பொறுமையாக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் இதெல்லாம் திங்க் பண்ணேன், இது மாதிரி ஆயிடுச்சு. மேபி அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஸ்கூல்லையோ வெளியிலையோ இல்லை டியூஷன் போகிற இடத்துலையோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, அதை கூட அவங்க ஓப்பனப்பாக சொல்ல மாட்டாங்க. ஹேண்ட்லிங் திஸ் சில்ட்ரன் இஸ் வெரி டஃப். அவங்க இன்ட்ரோவர்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த ஹோல் லைஃப்பும் அப்படி தான் இருப்பாங்க. வென் தே கோ டு த ஃபேமிலி லைஃப், அப்போ அவங்கள இன்ட்ரோவர்ட்ஸ்னா இன்னொரு இன்ட்ரோவர்ட்னா ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட், ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ அவங்களுக்கு தேவையானது என்னென்னா, தே ஆர் குட் ஜேர்னல் ரைட்டிங், க்ரியேட்டிவிட்டி இருக்கிறது, அது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. தே ஆர் ஸ்டோரி ரைட்டர்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்டோரி ஈஸியாக எழுத முடியாது. தே ஹாவ் டு இமேஜின் இன் தேர் ஓன், இன் தேர் மைண்ட். இப்போ நம்ம அந்த மியூசிக் போடுறதும் சரி, ஸ்டோரி எழுதுறதும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சிங்கப்பூர் போய் ஒரு ரூம் போட்டு எழுதுனேன்னுவாங்க, ஒரு ஐலாண்டு போய் ரூம் போட்டு, ஏன் இங்கேயே வீட்டில் எழுதலாம்ல, ஏன் எழுத முடியலன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவங்க திங்க் பண்ண முடியாது, அதுதான் ரீசன். ஸோ தே ஆர் இன்ட்ரா பர்சனல் பீப்புள். நிறைய நம்ம கவிதை எழுதுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கூட மிங்கிளே ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ தே ஆர் இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ். Next, interpersonal, just now I said, those are who interact with others. So they are the team leaders, manager post, administration post, or principal, or in the higher cadreல பெரிய டீமை லீட் பண்ணுறவங்களா இருப்பாங்க அவங்க. அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கும்னா, குரூப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும். நான் குரூப்பாக தான் படிப்பேன், குரூப்பாக தான் இருப்பேன், ஏன்னா அவனுக்கு கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ ரிலேட்டிவ்ஸ் கூட நல்ல கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. அதே போல் வீட்லேயுமே எல்லாருக்கிட்டையுமே நல்ல எல்லாமே, நான் இன்னைக்கு காலைல ஸ்கூலுக்கு போனேன்னா என்ன ஆச்சு தெரியுமா, அவன் இப்படி சொன்னான்னு தெரியுமா, என் ஃப்ரெண்டு இவன் இப்படி சொன்னான்னு தெரியுமா, எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு வந்து அவங்க யாருன்னா ஒருத்தட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த குழந்தைய நம்ம, நீ அவன் கூட சேராத, அவன் சரியில்லை, இவன் கூட சேராத, நீ குரூப்பெல்லாம் போய் படிக்கக்கூடாது அப்படி நீங்கள் இது பண்ணும் போது he will be learning skills வந்து he will be having less only. Next one, naturalistics are those who love the nature. ஸோ இந்த நம்மளோட இந்த வைல்ட் அனிமல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, எவ்வளோ பெரிய காடு உள்ள கூட தனியாக போய் they love to take the picture of the wild animals, அதெல்லாம் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. those are natural lovers. ஸோ இப்போ நம்ம வீட்டிலன்னு பார்த்தோம்னா கார்டனிங் நல்லா பண்ணுறது, they love the plants. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து அப்போ வந்து அந்த குழந்தையோட எனர்ஜி எப்படி ஸ்பெண்ட் ஆகும்னா இப்படி ஸ்பெண்ட் ஆகும். ஸோ யூ கேன் அலாட் சம் டைம், ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் வந்து அலாட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துடணும். நீங்கள் இதை நீ தான்ப்பா வளர்க்கணும், இதுக்கு தேவையானதால் இதை, ஈவன் த அக்வாரியம், மெயின்டைனிங் அக்வாரியம் எல்லாமே ரிலேட்டட் டு பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து இவங்க தான் நேச்சுரலிஸ்டிக், இவங்க தான் வந்து அதை பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து 8 ஸ்டைல் ஆஃப் லேர்னிங். இது வந்து மேம் பானு மேம் வில் பி எக்ஸ்பிளைனிங் பிகாஸ் ஷீ இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேட்டர்.
இப்போ நீங்கள் எழுதிட்டீங்களா? எல்லாருமே எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக கடைசியாக நீங்கள் என்னென்ன இன்டெலிஜென்ஸ் எழுதியிருக்கீங்கிறத கடைசியாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓவர் டு பானு மேம். தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் டு அண்ட் ஆல் ப்ரெசன்ட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க பண்ணவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. மேம் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா, நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற டேலண்ட்டு நமக்கே இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. அவங்க ஒன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கு தோணுதா, நம்ம குழந்தை இது பண்ணுதே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. கரெக்டாக நிறைய பேருக்கு தோணுச்சா? சரி, இப்போயே இங்கே இருக்கிற குழந்தைங்களே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே கரெக்டாக ஒன்றுனா நம்ம சொல்ல சொல்ல நீங்களே கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷுவலில் போட்டுங்க, வேர்பல் போடலாமா? சரி, ஓகே. ஸோ விஷுவல் அண்ட் சொன்ன மாதிரியே அவங்க எப்படி படத்தை பார்த்து நல்லா கரெக்டாக வந்து அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அந்த படத்தை பார்த்தோன்னே அவங்க என்ன செய்வாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்டோரியை ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். சொல்லும்போது அந்த ஸ்டோரியை அவன் ஃபுல்லாக உள்வாங்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டான்னா அவன் வந்து காதால் கேட்டு படிக்கிறான்னு அர்த்தம். அப்போ வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொன்னால் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அந்த ஸ்டோரியோடைய படங்களை காமிச்சு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு அது புரிஞ்சிச்சுன்னா அவன் விஷுவலாக இருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்புறம் ஒரு பையனுக்கு எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் மனசில் பதியவே மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு ஃபேமஸான ரைம்ஸ் இருக்கும்ல, அந்த மியூசிக்கில் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்து பாருங்கள், அவன் ஈஸியாக கற்றுக்குவான். இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ என் பையன் இருக்கான், அவன் உட்காந்து எழுத மாட்டான், அவனுக்கு எழுதுறது பிடிக்காது. ஆனால் அவன் வந்து இப்போ ஒரு படம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலர்னு ஒரு படம் பார்க்குறான்னா அந்த படத்தை 3 சப்டைட்டிலில் பார்ப்பான். தெலுங்கில் பார்ப்பான், ஹிந்தியில் பார்ப்பான், தமிழில் பார்ப்பான். மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான். அது ஏன் அவன் பார்க்குறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. ஏன் இவன் திரும்ப இப்படி வேறு லாங்குவேஜில் பார்த்துட்டு இருக்கான் ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹீ இஸ் அ வேர்பல். அவனுக்கு வந்து லிங்குவிஸ்டிக், அவனுக்கு நிறைய லாங்குவேஜை கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. அவனாக வந்து டுவலிங்கோன்னு ஒரு ஆப் இருக்குது மேம். டுவலிங்கோன்ற ஆப்பில் நிறைய லாங்குவேஜ், உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இலக்கிய ஆர்வம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், டுவலிங்கோ. அதில் வந்து வேறு லாங்குவேஜஸ் வரும், ஸ்பானிஷ், ஜெர்மனி, இன்னும் எல்லா லாங்குவேஜும், மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் அதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணி பாருங்கள். அதில் வாய்ஸில் நம்ம சொன்னாலே இப்போ இந்த வேர்டுக்கு, இப்போ அப்பா அப்படின்ற வேர்டுக்கு ஜெர்மனியில் என்ன அப்படின்னா அதில் வந்துடும். ஸோ அதை ஈஸியாக வந்து நம்ம ஃபோனை அவங்க கையில் கொடுத்துட்டோம், வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது, இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்காங்க. அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றணுன்றதை நம்ம யோசிக்கணும். இப்போது மேக்ஸ்க்கெலாம் வந்து சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நம்பர் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நம்பர் பிளாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் எப்படி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாமே ஈஸியாக எப்படி வந்து குழந்தைங்க வந்து விளையாட்டு போக்கில் ஃபன்னி வேலை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லித்தராங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற மியூசிக்கல் ஸ்மார்ட்ஸை கண்டுபிடிப்போமா? யார் மியூசிக்கல் ஸ்மார்ட்னு கண்டுபிடிப்போமா? ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே, நான் ஒரு ஃபஸ்ட் லைனை மட்டும் சொல்கிறேன், அதை யார் கம்ப்ளீட் பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ணனை பாத்தியே, தெரிஞ்சவங்களா கை தூக்கு. எந்திரி, பாடு. வெயிட். அண்ணனை பாத்தியா அப்பாத்தி தேனா அப்பாத்தியா அப்பாத்தி தேர் தூ அப்பாத்தி தோ அப்பாத்தியே. வேற யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? வா பாடு. சீக்கிரம். இன்னும் 2 3 ஆக்டிவிட்டி இருக்கு, டக்குன்னு. அண்ணனை பாத்தியே அப்பாத்தி தேனா அப்பாத்தியா அப்பாத்தி தேர் தூ அப்பாத்தி தோ அப்பாத்தியே. ஸோ இப்போ இவங்களுக்கு 3 இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? பாடியில் கைனஸ்தெட்டிக் மேம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் விஷுவல் இருக்குது, இப்போ மியூசிக்கும் அவங்களுக்கு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதே மாதிரி இன்னொரு இது என்ன லாங்குவேஜ்னு நமக்கே தெரியாது, ஆனால் அது மனசில் ஏன் நமக்கு பதியுது? ஏன்னா வி ஆர் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். உனக்கும் தெரியுமா? சரி, 1ஆம் நம்பர் பலூன் தரோம், யாருக்கு தெரியும்? அம்மன கேனா 1ஆம் நம்பர் பலூன் தரான். அது யாருக்கு தெரியும் அந்த பாட்டு? அண்ணனை பாத்தியே அப்பா. இன்னொரு சாங் இப்போ அவங்களுக்கு தெரியுமா இது? சரி. அதுக்கப்புறம் இன்னொரு வாட் இஸ் தட்? ஸோ
ஆடிட்டரி லேர்னிங்க்கு நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மனப்பாட பகுதி வந்து எங்கள் மியூசிக் மிஸ் பாட்டோடு சொல்லி கொடுத்தாங்க. தேனாய் தீம்பழமாயின்னு ஒரு இது, தேனாய் தீம்பழமாய் சுவை சேர்க்கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனி பொருளே. ஸோ அப்படியே ஒரு பெரிய லைன் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு விஷயம் படிக்க முடியலைன்னா அதை மியூசிக் மூலமாக சொல்லிக் கொடுங்க, அவங்க ஈஸியாக வந்து படிச்சிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பாடியிலே கைனஸ்டிக்கு அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த குழந்தைய நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த இதை படித்து முடி, நான் உன்னைய ஃபுட்பால் விளையாட கூப்பிட்டு போகிறேன், நீ இந்த இதை படித்து முடி, உனக்கு வந்து நான் அடுத்து நீ என்ன கேட்குறியோ அதை நான் பண்ணுறேன். அந்த மாதிரி அவனை வந்து அவுட்டோர் கேம்ஸில் அவனுக்கு என்ன கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுங்க. அவன் எதை சொல்கிறானோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவன் நல்லா வருவான். சரி, இப்போ லாஜிக்கல் இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கா? நான் ஒரு பசில் சொல்கிறேன், அதை யார் சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போமா? ஓகே, நல்லா கவனமாக கேட்கணும், அப்போ தான் அதுக்கு ஆன்சர் உங்களால் சொல்ல முடியும். லாஜிக், நல்லா லாஜிக்கை திங்க் பண்ணுங்கள். ஒரு சேவல் ஒரு பெரிய பில்டிங் டாப், அது வந்து ஓட்டு வீடு, முக்கோணமாக இந்த சைடு இருக்குது, நடுவில் எப்படி இருக்குது, அங்கே மேலே நின்று ஒரு முட்டையை போடுது. அது இந்த சைடு விழுகுமா இந்த சைடு விழுகுமா? வெரி குட், கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? சேவல் முட்டையே போடாது. ஸோ அதுதான் ஆன்சர். டக்குன்னு லாஜிக்கை பிடிச்சா பார்த்தீங்களா? நம்மளே யோசிப்போம் எந்த பக்கம் விழுகும் இந்த பக்கமாக, ஆனால் டக்குன்னு அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு? ஸோ ஷீ இஸ் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங், அவங்க வந்து அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்று ஆக்டிவிட்டி வச்சு உங்கள் குழந்தைய வந்து கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னா, ஜிக்ஸாக் பசில்ஸ், சொடுக்கும், அந்த மாதிரிலாம் வந்து கேம்ஸ் வாங்கி கொடுத்து அது மூலமாக வந்து அவங்களோட லேர்னிங்கை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இன்டர்பர்சனல் பீப்புள் எல்லாருமே வந்து டீம் ஒர்க் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னா, ஒரு குரூப்புக்கு இப்போ நீ தான் லீடரு, நீ தான் இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும், இந்த கேள்வியை படி. இப்போ ஒரு கேள்வியை படிக்கிறான்னா அதை ஈஸியாக அவன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதணும். இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி படிக்கிறாங்கன்னா, வாட், வேர், ஹவு, விச் இப்படின்னு தனித்தனியாக கேட்டகரி போட்டு, வேர் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் அந்த இடத்துல நடந்துச்சு, வென் எந்த இயர் 1990, யார் செஞ்சது, ஜென்ரல் டயர், ஹூ, இப்படி வரிசையாக ஒரு வயலில் நோட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது லைஃப் லாங் மறக்காது. ஸோ இந்த மாதிரி இன்டர்பர்சனல் இருக்கவங்கள வந்து நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா, குரூப் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராபர்சனல், மேம் சொன்ன மாதிரி வாசலில் வீட்டுக்காரவங்க வீட்டுக்கு வருவான், அந்த பையன் மாடி ஏறி வருவான், வாசலில் 4 செருப்பு இருந்துச்சுன்னா 10 செவரு தாண்டி குச்சி ஓடி போயிடுவான். ஏன்னா அவங்களுக்கு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பசங்களை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, டைரி எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வர சொல்லுங்கள். டைரி வாங்கி கொடுங்க, பர்சனல் டைரி வாங்கி கொடுத்து, இன்றைக்கி உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீ எழுது, நீ எங்கிட்ட சொல்ல வேணாம், எங்கிட்ட பேச வேண்டாம், என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் எழுது. ஆனால் அவங்க தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப 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 ஷார்ப்பான ஆள், நல்ல லிசனர்ஸ். அவங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்க அத்தைட்ட என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கே மறந்து போயிருக்கும். ஆனால் அந்த பையன் அது ரிலேட்டடாக நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான், பிகாஸ் ஹீ இஸ் அ குட் லிசனர். அப்போ அவனை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் தனியாக உட்காந்து அவனை படிக்க விடணும். அவனை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து படிக்க விடாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போய் டியூஷனில் நீ கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவனை டியூஷனில் தள்ளாதீங்க. அவன் தனியாக படிக்கிறேன்னு விருப்பப்பட்டா அவனை தனியாக அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, டீ வேணுமாப்பா, உனக்கு என்ன வேணுமா என்கிட்ட கேளுப்பா, என் ஹெல்ப் வேணுன்றப்ப மட்டும் என்னை கூப்பிடுப்பான்னு சொல்லி ஒரு டைரி வாங்கி கொடுங்க. அவன் கண்டிப்பாக அவன் என்னென்ன செய்கிறானோ அது எல்லாமே எழுதுவான், ஈஸியாக அவன் கற்றுக்குவான். ஸோ நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் பையன்லாம் வெறும் வைல்ட் லைஃப் பொம்மையாக தான் வாங்கி வச்சுருப்பான். அவனுக்கு வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் பிடிக்காது, ஒன்லி வைல்டு அனிமல்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பான். ஏன் இவன் வைல்டு அனிமல்ஸாக வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் அவன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன ஆக போகிற ஃப்யூச்சரில்? ஐ வாண்ட் டு பிகம் அ ஜூ கீப்பர். அவன் சொல்கிறான், ஜூ கீப்பர் ஆக போகிறான். ஸோ வியர்டு, என்னடா ஜூ கீப்பர் ஆகணுமா, ஏன் ஒய் டு வாண்ட் டு பிகம் அ ஜூ கீப்பர் அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், நோ ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ், எனக்கு வைல்டு அனிமல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதர்வைஸ் ஐ வில் பிகம் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அந்த வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அப்படியே ஃபோட்டோவாக எடுத்துகிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து நினைக்கக்கூடாது நம்ம குழந்தை எழுத மாட்டேங்குது, அந்த குழந்தைலாம் நல்லா படிக்குது, நம்ம குழந்தை படிக்க மாட்டேது அப்படின்னா. மீன் குஞ்சுக்கு நீந்த தான் தெரியும், மீன் குஞ்சுக்கு மரம் ஏறுற போட்டி வைக்க சொன்னால் அதால் என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு டீம் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் முன்னாடி வாங்களேன், எனி 5, எனக்கு டீமாக விளையாட பிடிக்கும் அப்படின்றவங்க மட்டும் ஒரு 5 கிட்ஸ்.
அவ்வளோதான் முடிச்சிடும். வரையறதுமே யாரு ஆமாம். வரையறாங்களோ அவங்க வரைய. சரி திரும்பி இல்லை பென்சில் வச்சு இப்படி திரும்ப எல்லாம் இந்த சைடு ஒரே சைடு இந்த வரேன். நீங்கள் சொல்லுங்கள். அது பேப்பர் இல்லையே சார், பேப்பர் இருக்கா? மா ஹூ லவ் ஒரு மேம் ஒரு நிமிஷம். ஹூ லவ் டு ட்ராயிங் இந்த சைடு வந்துருங்க. நீங்கள் இப்போவே பார்த்துக்கலாம் எவ்வளோ பிள்ளைங்க வில்லிங்காக வராங்கன்னு சொல்லி. சார் சர்க்கிள் பண்ணி உட்காருங்கடா நடுவில். இங்கே உட்காருங்க. இல்லைண்ணா வாங்க, இடம் இல்லை, வாங்க இங்கே வாடா, இங்கே வந்து உட்காருங்க. டிராயிங் மட்டும் ஒரு குரூப் உட்காருங்க. இங்கே டிராயிங். எத்தனை பேர் டிராயிங்கா மூவ் பண்ணி உட்காருங்க. இல்லை இல்லை, ரெண்டுமே இருக்குல்ல. முதலிட்டு பென் இருக்கா எல்லாத்தையும்? பென் ஆர் பென்சில் எனி ஒன். Ma, remaining people can see here. Turn and sit, ma. Dear, turn and sit. Okay. சரி, பேப்பர் யார் யாருக்கெல்லாம் வந்ததோ அவங்க மட்டும் வந்து ஒரு ஃப்ளார் வரைங்க. ஆர் வாட் யூ திங்க், வேண்டாம் நம்ம ஃப்ளார்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கோ இப்போது சடனாக வரையணும்னு எதை நினைக்கிறீங்களோ அதை யூ கேன் ஸ்டார்ட் ட்ராயிங். வாட் ஹப்பன்? ஒன் பேப்பர் ஒன்லி ஃபார் ஒன். ஓகே. சரி, இப்போ வரைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து. இப்போது இவங்களோட டீம் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க டீம் கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இவன்ட்ட ஒரு ஆக்ஷன் வந்து நான் சொல்லி காட்டுவேன். ஒன்ஸ் ஒரு செட்டு வரைஞ்சதுக்கப்புறம் பென்சிலை இன்னொரு குரூப் கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பாடியில் கைனஸ்டிக்கான்றதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இவங்களுக்குலாம் இப்போ ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் செஞ்சு காட்டுறதை அவங்க கரெக்டாக இப்போ இவெண்ட்டாக ஒன்று செஞ்சு காட்டுவேன். அது கரெக்டாக அந்த பொண்ணுக்கு போய் சேருதான்ற இந்த பசங்க கண்டிப்பாக டீமாக கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்குறாங்களான்னு பார்ப்போமா?
வரும்போது மாறி 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 கடைசியில் வரும்போது அது வேற ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டீம் பில்டிங் இதே வந்து அவங்க இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸில் இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து அவங்க கன்வே பண்ண முடியும். டீம் பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு நல்ல ஒரு தலைவராக மாறுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருந்தே அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு நீங்கள் வந்து எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் தெருவில் ஒரு பல்ப் எரியலையா, கார்ப்பரேஷன் கம்ப்ளைண்ட் நம்பரை நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்து கால் பண்ணி நீ சொல்லு, என்கிட்ட நம்பர் இருக்குது, நான் நம்பர் தரேன், நீ தான் ஃபோன் பண்ணி பேசணும். எப்படி பேசணும், எந்த ஏரியான்னு சொல்லணும், எந்த அந்த போஸ்ட் மரத்தில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை சொல்லணும், எத்தனை நாளாக எரியலைன்னு சொல்லணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அவன் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு சிட்டிசனாக இந்த உலகத்துக்கு அவன் கிடைப்பான். கரெக்டாக நான் சொல்கிறது? அது மாதிரி அவன் வந்து இப்போ நேச்சுரலிஸ்டிக் லவ்வராக இருந்தால் அவன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லலாம், ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும், அந்த நாய்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். டெய்லி வந்து ஒரு குருவிக்கு ஒரு பவுலில் தண்ணி வை, சும்மா கொஞ்சம் கிரெயின்ஸ் வை, அந்த மாதிரி அவனை சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா, நீ இன்றைக்கி இந்த இதை படித்து முடிச்சேன்னா அவனை நான் ஒரு நேச்சர் வாக்கு கூட்டு போய், ஒன்றும் இல்லை, ஒரு எக்கோ பார்க் சொல்லுங்கள், ஒரு சும்மா ஒரு பார்க் கூட்டு போய் ஒரு புல்வெளியில் கொஞ்ச நேரம் அவனை விளையாட வச்சுட்டு, மண்ணில் விளையாண்டா தயவுசெய்து திட்டாதீங்க, விளையாடட்டும், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த மண் புல் அழுக்கு பரவாயில்ல, அவன் வந்து நேச்சுரலிக் இன்டெலிஜென்ஸ்னால் அவன் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுவான். ஆர்டிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை கிளேவை வச்சே விளையாடுது அப்படின்னா அதை திட்டாதீங்க. கிளேவை வச்சு அவன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள். அதை வந்து அவனை எப்படி வந்து கிளே வச்சு ஏபிசிடி பண்ணுடா, கிளே வச்சு 1 2 3 பண்ணுடா, கிளே வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணுடா அப்படின்னு சொல்லி இந்த இப்போ 1 + 1 2 அதெல்லாம் செய்டா, நீ அந்த கிளே வச்சு அந்த மாடல்லாம் செய்டானா அவன் ஆர்வமாக படிப்பான். அது மாதிரி மேக்ஸ் ஒருத்தனுக்கு வரவே இல்லையா, பல்லாங்குழி உட்காந்து விளையாடுங்க உங்கள் குழந்தையோட. பல்லாங்குழியில் கவுண்டிங் வருதா, அதுக்கப்புறம் வியூகம் தெரியும், எப்படி இதை வந்து போட்டால் அவன் ஜெயிக்கணும் அப்படின்றத யோசிப்பான். பரமபதம் அதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து லைஃப்பில் இருக்குன்றதை காட்டுறது தான் அந்த பரமபதம். ஸோ அதை வந்து நீங்கள் அவன் கூட உட்காந்து விளாண்டிங்கன்னா அப்போ தோத்தாலும் நம்ம வந்து எப்படி திரும்ப நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து தெரியும். போர்டு கேம்ஸ் எல்லாமே அது மாதிரி செஸ்ஸெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தானா அதெல்லாம் ஆர்வமாக அவனை கொடுங்க. இப்போ இருந்தே அவன் வந்து செஸ்ஸு அதிலலாம் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரூபிக்ஸ் க்யூப்லாம் வாங்கி கொடுங்க. மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்னால் ரூபிக்ஸ் க்யூப் வாங்கி கொடுங்க. அவனையே வந்து ஃபஸ்ட்டு அவனை சால்வ் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தடவை அவன் எவ்வளோ டைமிங்கில் சால்வ் பண்ணுறான்றதை பாருங்கள். இப்போ ஒன்று நீயே காம்பீட் பண்ணு. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்திருக்க, அடுத்த தடவை நீ ட்ரை பண்ணும்போது 7 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன். 7 மினிட்ஸ் அடுத்து 5 மினிட்ஸில் முடி அப்படின்னு சொன்னால் அவனையே ஜெயிக்க வந்து பழக்கணும். ஒன்றை நீ முதல்ல ஜெய், நீ அடுத்தவனை ஜெயிக்க வேண்டாம், ஒன்றையே ஓர் ரெக்கார்டை நீ பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவனுக்கு படிக்கிறது கண்டிப்பாக ஒரு சுமையாகவே இருக்காது. ஓகேவா? சரி, உன் பேர் என்ன? மகாதேவா, பிரணவ், ஜீவித், புவிலேந்தி, துளசி. சரி, இப்போது நீங்கள் 5 பேர் இருக்கீங்க. உனக்கு இப்போ நீ இதெல்லாம் பார்த்தேல்ல, இதில் என்னென்ன இன்டெலிஜென்ஸ்லாம் உனக்கு இருக்குன்னு நீ நினைக்கிற? தெரியாது. உனக்கு நல்லா வரைய தெரியுமா? தெரியாது. பாட்டு பாட தெரியுமா? தெரியாது. கராத்தே விளையாட தெரியுமா? தெரியாது. என்னடா எது கேட்டாலும் தெரியாதுண்ணா, என்னடா பண்ணுற, எதுலாம் உனக்கு பிடிக்கும்? அது அது வந்து இதில் வரும்ல, மியூசிக்கலில் வரும்ல. வேற ஃபைட்டிங். ஸோ கராத்தே யோகா. அப்போ வந்து இவர் வந்து பாடிலி கைனஸ்தெட்டிக். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஃபுட்பால் நீங்களும் பாடிலி கைனஸ்தெட்டிக். வேற என்ன நல்லா வரும்? யார் நல்லா அம்மாவை எதிர்த்து பேசுவா வீட்டில்? யார் நல்லா எழுத்து பேசுவா அம்மாட்ட? நீ தானே கோப்பருந்தவி, நல்லா அம்மாட்ட எழுத்து பேசுவியா? ஆ, நீயா வருங்கால சைதை தமிழரசி போலையே. நான் ஸ்கூல் படிக்கும்போது 6th ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பா அப்போ ஃபாரினில் இருந்தார். அப்போ தான் வந்திருக்காரு எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. ஆசையாக அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா வந்திருந்தார். அப்போ வந்து எங்கள் 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மிஸ் வந்து சொல்கிறாங்க, பானு நல்லா படிக்குது, ஆனால் வாய் ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்குது, லொடன்னு ஓவராக பேசிக்கிட்டே இருக்கணும். மிஸ் நீங்கள் கிளாஸ் நடத்தும்போது என் பொண்ணு பேசுகிறாளா? அப்போ பேச மாட்டா, இன்டர்வெல்லில் லஞ்ச்லலாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பான். மிஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என் மக வருங்காலத்தில் பெரிய பேச்சாளராக வருவா, நீங்களே உங்கள் ஸ்கூலுக்கு அவளை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுவீங்க மிஸ் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி இந்த வருஷம் நான் தான் போய் ரிப்பப்ளிக் டேக்கு கொடி ஏற்றிட்டு பேசிட்டு வந்தேன். அப்போ அந்த மிஸ் வந்து சொன்னாங்க, உங்கள் அப்பா சொன்னதை நீ செஞ்சிட்டியே,
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எந்த குழந்தையும் வந்து அதோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சி அதை என்கரேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைய நம்மளே வந்து சப்ரஸ் பண்ணவே கூடாது. அது நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு. ஒரு வீட்டிலே 2 குழந்தை இருந்தால் அதுக்கு வேறு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், இதுக்கு வேறு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். பாரு அக்காலாம் நல்லா மேக்ஸ் போடுறா, நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. அவன் வேறு ஜீனியஸ், இவ வேறு ஜீனியஸ். ஸோ 2 பேருமே there is no comparison between sun and the moon. It shines on its own time. சன்னே காலையில் தான் பிரகாசமாக இருக்கும், நைட்டு போய் சன்னை போய் பிரகாசமாக இருக்க சொன்னால் இருக்காது. ஸோ மூன் வந்து காலையில் டல்லாக இருந்தாலும் நைட்டு அதோட ஏரியா. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது உங்களுடைய கடமை. தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ நம்மளோட ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் என்னென்ன பண்ணியிருக்கலாங்க சோஃபார்? இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கொடுத்து. இது வரைக்கும் என்ன வரைஞ்சிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். எந்திரிச்சு வாடா, நீ வாடா, எடுத்துகிட்டு வா. வெரி குட். இருங்க வாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? அஜ்மல் டீன். அஜ்மல். அஜ்மல் வந்து இங்கே கொடுங்க. என்ன வரைஞ்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். ஃப்ளவர். ஃப்ளவர். ஆனால் பேக்ரவுண்ட் பாருங்கள் அவர் எப்படி வரைஞ்சிருக்கா. ஸோ ஹி இஸ் திங்கிங் தட் ஒரு ஃப்ளார் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டையும் அவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ ஹி இஸ் அ நேச்சுரலிஸ்டிக் லவர் அண்ட் ஆல்சோ ஏ ஆர்டிஸ்டிக் சைல்டு. உங்கள் பேரண்ட் வந்திருக்காங்களா? வரலையா? சரி உட்காருங்க. யூ கேன் சிட் தேர். கம்மி. இந்த குட்டி பாப்பா அவளுக்கு வந்து என்னடா வரைஞ்சிருக்க? நான் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். இது என்னது? இது வந்து எங்கள் மம்மி. மம்மி. How beautifully she has drew. ஃப்ளாரு பக்கத்தில் மம்மி டேடின்னு நினைக்கிறேன். இன்னொரு பெரிய உருவம் டேடி. ஷீ இஸ் திங்கிங் ரைட். இமேஜினேஷன் தானே நமக்கு வந்து விஷுவல், ஆர்டிஸ்டிக், அப்புறம் வந்து இந்த எல்லா விதமான இதுக்குமே. ஈவன் ஷீ இஸ் இன்டர்பர்சனல் தான். குயிக்காக வந்து பேசினா பார்த்தீங்களா, ஒரு குழந்தை மைக்கு பிடிக்குதுனாவே அது இன்டர்பர்சனல் தான், இன்ட்ரா கிடையாது. அப்போ ஷீஸ் டாக்கட்டிவ், கண்டிப்பாக வாயாட தான் செய்வா. அதனால் அவள் வாயாடுறதை நீங்கள் பாசிட்டிவாக எப்படி மாற்ற முடியுமோ மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சைல்டு. நீ வாடா. கொடுங்க அந்த இந்த பெண்ணை கொடுங்க. நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? யுகா. யுகா. என்ன வரைஞ்சிருக்கீங்க? என்னடா அது? பேர்ட். பேர்ட் சிட்டிங் இன் அ ட்ரீ பிரான்ச்சா? ஆமாம், அதை தான் வரைஞ்சிருக்காங்க. ஐ ஹவ் கிவன் ஹர். நான் ஏன் வந்து கலர் பென்சில்ஸ் கொடுக்கல பிள்ளைங்களுக்கு, ஏன் எக்ஸாக்டாக தேவைப்படுற எதையுமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டால் எதை வச்சு வேணாலும் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வச்சு கூட நிறைய ஆர்டிஸ்டிக் திங்ஸ் பண்ணுறாங்க. நான் பென் தான் கொடுத்தேன், அதுவும் சிடி மார்க்கர்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவள் வரைஞ்சிருக்கா பாருங்கள். ஸோ ஷீ இஸ் அ ஆர்டிஸ்டிக் சைல்டு. யூ லவ் ட்ராயிங்? எஸ். வேர் இஸ் யுவர் பேரண்ட்ஸ்? நீங்கள் வந்து இவளை எப்படி என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கலர்ஃபுல்லாக தான் அவங்க வந்து விரும்புவாங்க. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுற பெயிண்டிங், ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் எல்லா இதையுமே வந்து அவளுக்கு இது பண்ணலாம். அப்போ லேர்னிங்கில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, ஒரு ஏபிசிடி. ஷீஸ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. அவளுக்கு ஸ்பெல்லிங்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பெல்லிங்ஸை எழுதி கலர் பென்சிலை கையில் கொடுத்து அந்த ஸ்பெல்லிங் மேலே எழுதுவீங்க. ஷி லேர்ன் இட் குவிக்லி. இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு அது லேர்னிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அதுக்காக தானே. ஓகே, சிட் டவுன் டியர். யூ சிட் டியர். நெக்ஸ்ட் சைல்டு. கம். இருங்க வரேன். பா, இந்த சைல்டுக்கு ஒரு கிரேட் அப்ளாஸ் கொடுங்கப்பா எல்லாருமே ப்ளீஸ். வாட் இஸ் யுவர் நேம்? சுகிர்தன். 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 சுகிர்தன் பேரண்ட்ஸ் இல்லையா? மேம் இவர் நல்ல நிறைய வரைஞ்சி சூப்பராக வரைஞ்சிருக்காருங்க பாருங்கள். வித் அ சிங்கிள் பென்சில் he has drew this. How beautifully he has drew. நிறைய வரைவாரா? அப்போ இந்த குழந்தைய வந்து நீங்கள் எப்படி ட்ரெயின் அப் பண்ணலாம்? அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான். how he is in learning. ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா? ஏதாவது படிக்கலை, ஒரு சப்ஜெக்ட் படிக்கலை அப்படின்னு அது மாதிரிலாம் இல்லை. இஸ் டாப்பரா? கிளாஸ் டாப்பரா? டாப்பர் லோயர்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்கிறேன், கேட்குறேன். ஓகே. இந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ் வந்து தே வில் பிகம் குட் டாக்டர்ஸ். அதாவது பயாலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராயிங் வரையணும். எம்பிபிஎஸ்லாம் போனீங்கன்னா ரெக்கார்ட் நோட்டெல்லாம் நம்மளால் எழுதவே முடியாது. ஈவன் 11th 12th கூட பயாலஜி அந்தளவுக்கு ரெக்கார்ட் நோட்டு ட்ராயிங் பண்ணவே முடியாது 10th இருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த குழந்தைல ஈஸியாக ட்ரா பண்ணிவிடும். அப்போ ஹீ இஸ் அ
அந்த அந்த சயின்ஸ் இன்டெலிஜென்ட் இந்த குழந்தைக்கு இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட்டாக வரவோ ஒரு டாக்டராக வரவோ நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த என்கரேஜ்மெண்ட்டில் இவனை எடுத்துகிட்டு போங்க. ஓகே, சிடம். நெக்ஸ்ட்டு இவங்களோடது this one. Who's this? Come. நீங்கள் அவங்க 2 பேருமே வாங்கடா. ஃபாத்திமா இது ஹோல்ட் பண்ணுங்க. இது பேசியாச்சு, பேசினது. ஹோல்ட் திஸ். சார் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்? 10th. சத்தமாக தான் சொல்லுங்களேன். 7th. காமிங்க. 7th and 10th standard children. ஆல்ரெடி இவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இவங்களை பண்ணலை. விச் ஒன் யூ ஆர் வெரி பெஸ்ட் இன் விச் சப்ஜெக்ட்? Max. Sanskrit then. So musical and logical she is very good at. Banking exams எல்லாம் இவளை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிஸ்டிக் டூ. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர் யூ லிங்குஸ்டிக்? நல்ல எஸ், she can learn more than 3 or 4 languages. Already Sanskrit, Tamil and English, right? So she are able to be a speaker also. So maybe in future வந்து ஒரு MBBS பண்ணிட்டோ இல்லை வந்து ஒரு PhD பண்ணிட்டோ லக்ஷரா போகலாம். அண்ட் இஃப் she is very good at numbers-னா அது ரிலேட்டடாக இன்ஜினியரிங் ஃபீல்டுமே அவங்க பண்ணலாம். அதே போல் ஆர்டிஸ்டிக் இஸ் her hobby to spend her energy. I think so. கரெக்டா மேம்? எஸ். So you can appreciate her as she is in 10th standard. She'll learn all this quickly. 11th 12th சூஸ் பண்ணும்போது கரெக்டான குரூப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பயோமேக்ஸ் இஸ் குட் ஃபார் ஹர். ஓகே, தேங்க்யூ டி. Who is Yoga Sri? ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதனால் இது பேச ஒன்றும் வாய்ப்பு இல்லை. She has more than 4 intelligence. So far we have identified. Yoga Sri, who is Yoga Sri? Come front. மேம் இங்கே பாருங்களேன், அவள் காக்கா வரைஞ்சிருக்குது. லெட்டர் நான், தமிழ் லெட்டர் நான் வச்சு காக்கா வரைஞ்சிருக்கா. நம்பர் 6 வச்சு டெடிபேர் வரைஞ்சிருக்கா. 6 0. அந்த சன்னுக்கு வந்து ஒரு ஸ்மைலி வரைஞ்சிருக்கா பாருங்கள், இமேஜினேஷன். அதெல்லாம் பாருங்களேன். இப்போ ஒரு சன்னுனா சும்மா ஒரு ரவுண்டு போட்டு கோடு போடாமல். யா, Writing and she is logical also, story writer also. That is intrapersonal. எஸ், Parent யாரு? இன்ட்ராபர்சனல். அதுக்கு தான், தட் இஸ் வை ஐ கால் ஹர், ஷீ இஸ் இன்ட்ராபர்சனல். இன்ட்ராபர்சனலா மேம்? ஷி won't talk much. கரெக்டா மேம்? ஓகே. அப்போ டாக் மச் இல்லை அப்படின்னா நீங்கள் அவளை வந்து பேச சொல்லி வற்புறுத்தக்கூடாது. அவள் மனசில் என்ன இருக்குன்றது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் அவள் கொடுக்கணும். அப்போ இவங்க எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. பாடிலி இன்டெலிஜென்ட் இருக்கா இவங்ககிட்ட? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அது மாதிரி? ட்ராயிங் தான். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி இது மாதிரி நமக்கு வந்து பேர்டாக தான் வரும். எப்போவுமே இன்ட்ராபர்சனல் பார்த்தீங்கன்னா மிங்கிளே ஆக மாட்டாங்க. அதனால அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஆர்டிஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. லிங்குஸ்டிக் வந்து தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, படிப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்டிஸ்டிக் வச்சு நீங்கள் அவங்கள வந்து லேர்னிங்கில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதுவும் பாருங்க, இதுவும் இன்ட்ராபர்சனலாக தான் இருக்கும். லெட்டர் V வச்சு பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. யாரு? ருத்வின்னா? யுவர் சைல்டு போத் ஆர் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அண்ட் எஸ், இமேஜின் லாட்ஸ் ஆஃப் நேச்சுரல் திங்ஸ். நேச்சுரலிஸ்டிக் லவர். ஆர்டிஸ்டிக் இருக்குது, நேச்சுரலிஸ்டிக் இருக்குது, இன்ட்ராபர்சனலாக இவருமே ஓரளவுக்கு பேசுவார். ஓகே, அப்போ அவர் நீங்கள் இன்னும் க்ரோ ஆக ஆக பார்த்துக்கலாம். கம்யூனிகேட் பண்ணுறாரா இல்லையான்றதை பார்த்து பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள இது பண்ணிக்கலாம். குட். அவள் வந்து ஒரு வீடு வரைஞ்சிருக்கா. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓடை ஓடுது, அதில் ஆக்டோபஸ்லாம் இருக்குது. வீட்டு ஓடையில் ஆக்டோபஸ்லாம் இருக்குது. அவங்க இமேஜினேஷனை பாருங்கள், குழந்தைங்களோட இமேஜினேஷனை. பக்கத்துலேயே ஒரு வெல் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது. லெட்டர் எல்லை வச்சு ஒரு பேர்டு வரைஞ்சிருக்காங்க. சன் வந்து சிரிச்சிட்ருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஆர் லுக்கிங் அட் த வேர்ல்டு. இப்படி தான் அந்த குழந்தைங்க அந்த உலகத்தை வந்து ரசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள வெளியே உட்கார வச்சு, ஒரு பால்கனியில் உட்கார வச்சு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே படித்து முடிச்சிடுவாங்க. வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வெளியே போகக்கூடாது உட்காரு அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு பால்கனியில் ஒரு சன்செட்டு பார்க்கு கூட கூட்டு போய் சொல்லலாம். ஒரு சன்செட் டைமில் அழகாக உட்கார வச்சு அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு, அங்கே பாரு சன் எவ்வளோ அழகாக செட் ஆகுது, இந்த சன் செட் பண்ணுறக்குள்ளே இந்த போயம் என்கிட்ட ஒப்பி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். சீக்கிரமாக படிச்சிருவான். ரொம்ப நல்லா அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. இன்னும் இருக்குது மேம், இங்கே பாருங்கள். இது இது யாருன்னு பாருங்கள். முடிச்சிட்டிங்களா? இது யாரோட டிராயிங்டா? அதான் அவனோட. முடிச்சிடலாம். ஓ கிரே
Is it so? Is it so? Did you prepare of your own? That's great. Give me your hands. Clap for her. அவளா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. புக் ரிவ்யூக்கும் அவங்க மம்மி ஹெல்ப்பே பண்ணலையா. She herself prepared for this book review, and that's not at all an easy thing. That's a great matter that you'll become a great director in future. Thank you, ma'am. ஓகே நசியா. It's me. ஷீ இஸ் அ இன்ட்ராபர்சனல் சைல்டு. பேரண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ஓகே. கிராண்ட் ஃபாதர். ஸோ ஷீ இஸ் அ இன்ட்ராபர்சனல் சார். ஷி ஓன்ட் டாக் மச் அண்ட் மிங்கிள் வித் அதர்ஸ். ஓகே, அவளை பற்றியே அவள் வரைஞ்சிருக்கா. ஷோஸ் இந்த பிள்ளைங்கள்லாம் என்னென்னா அவங்கள பற்றி நிறைய திங்க் பண்ணுவாங்க, நிறைய க்ரியேட்டிவிட்டி உள்ளே இருக்கும். நான் இது மாதிரி ஆகணும், அது மாதிரி ஆகணும், ஐ ஹாவ் டு பி பெட்டர் அமாங் அதர்ஸ், அது மாதிரி. அப்போது அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அது மூலிமா நீங்கள் வந்து அவளுக்கு லேர்னிங்கை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போது ஷீ ஷுட் பி த சென்டர் ஆஃப் பாயிண்ட். அதாவது ஒரு மேடைக்கு போனால் கூட அந்த குழந்தைய முன்னிறுத்துகிற மாதிரியான ஒரு இது இருக்கணும். அப்போ அந்த குழந்தைய நீங்கள் மட்டும் தட்டினீங்கன்னா படிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தெம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன்ஸ். அப்போ தான் படிக்குவாங்க. இன்ட்ராபர்சனல் கோப்பெருந்தேவி ஆல்ரெடி வி ஹவ் டாக்டு மோர். வெரி குட். நேச்சுரல் லவ்வரா? பிளான்ஸ் எல்லாம் நிறைய இது பண்ணுவாங்களா? அது நேச்சுரல் தான். நம்மளை சுற்றி நம்மளை தவிர வேறு மற்றதெல்லாம் லவ் பண்ணால் அதுக்கு பேர் நேச்சுரல் தான். இது என்னடா என்ன வரைஞ்சிருக்கீங்க? திஸ் நாட் யுவர்ஸ். திஸ் பண்ணா அப்போ இது இந்த இந்த பிக்சர் யார் வரைஞ்சது? Is this yours? Am I correct? அது நான் ஃபஸ்ட்டே இதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிக்சர் யாரோடது? திஸ் ஒன். சிட் டவுன். இது யாருது? யார் வரைஞ்சிங்கன்னே தெரியலையா? நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? வாங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் வரைஞ்சிருக்காங்க. இது யாரு? 2 பேர் பக்கத்தில் உட்காந்து வரைஞ்சிங்களா? வாங்க இங்கே வாங்க. அவ்வளோதான். ஐ திங்க் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். வாட் இஸ் யர் நேம்? உங்கள் பேர் சொல்லுங்கள். இசையா. உங்கள் பேர்? அபிராமி. ஓகே, 2 பேரும் ஏன் ஒரே மாதிரி வரைஞ்சிங்க? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தோணுச்சா? பேரண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஷீ இஸ் எ இன்ட்ராபர்சனல் சைல்டு. ரொம்ப டாக்கட்டிவ் இல்லை. பார்த்தாவே அவங்க வந்து இப்போ ஆன்சர் பண்ணும்போது இந்த இன்டர்பர்சனல்லாம் இருக்குங்க. என்ன மாதிரி மைக்கெலாம் கற்றுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்னோட மைக்கே எனக்கு தேவையில்லை. எங்கேயுமே மைக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா தே வில் பி வெரி லவுடர். சரிங்களா? இன்ட்ராபர்சனல் ரொம்ப மைக்கே இருந்தாலும் உங்களுக்கு காது கேட்காது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஷீ இஸ் ட்ராயிங் வெல் சார். நீங்கள் வந்து ஆர்டிஸ்டிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எப்படி வந்து நீங்கள் வந்து சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து லீவ் கிடைக்குது இல்லை, அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குழந்தைக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆர்டிஸ்டிக் லெவல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ பென்சில் ஸ்கெட்சிங் வரைக்கும் அவங்க போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீட்டில் படிக்க சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே அவங்க கையாலேயே ட்ரா பண்ணியோ இல்லை கலரிங் பண்ணியோ, இப்போ அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பெல்லிங்ஸை வந்து கலர்ஸில் எழுதி அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த சைல்டுக்கும் அதே தான். பேரண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சைல்டு 2 பேரும் சிமிலரா? ஓகே, ஸோ அதனால தான் சிமிலராக இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ இன்ட்ராபர்சனல் சார். ஓகே, ஃபைன். இவங்க பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் அந்த ஜியாமெட்ரிக்கல் இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. கியூபாய்டு, சரஸ்வதி, கியூபாய்டு, சர்க்கிளு, அப்புறம் வந்து இது பாருங்கள் கூம்பு, கனசதுரம், இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அவளுக்கு இருக்குது, ப்ளஸ் ஆர்டிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். அது ரெண்டும் வந்து அதோட வெளிப்பாடு தான் பாருங்களேன். எல்லாமே வந்து 3D மாடல்ஸாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே 2D மாடல்ஸ் தான் வரைஞ்சிருக்காங்க. பட் திஸ் பர்டிகுலர் சைல்டு 3D மாடல் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். கூம்பு வரைஞ்சிருக்காங்க, உருளை. ஓகே, தட்ஸ் நைஸ். அவங்க அப்பத்தாவான் மேம், இது அவங்க அப்பத்தாவான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் மேம். இது யாரு தெரியல. Who is this ma'am? Who have drawn this?
ரொம்ப சாஃப்ட் ஸ்பீக்கர். லாவண்யா. நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடுங்க சார். லாவண்யா. நல்லா பேசுவாங்களா? அப்போ வெளியில மட்டும் மிங்கிள் ஆக மாட்டேன்றாங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி பாருங்கள். டீம் லீடிங்கு ஒரு வீட்லேயே ஒரு பொறுப்பை கொடுத்து நல்லா ஃபினிஷ் பண்ணுறாங்களா அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்ட்ரா பர்சனலாக இல்லை இன்டர் பர்சனலாக தெரியும். ஆனால் ஷி ஹஸ் ட்ரூன் வெல் வித் த பென் இட் செல்ஃப். ஒரு ஐடியா வந்து நான் ஃப்ளார் வரைங்கன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அது வரைங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து ரெயின் வரைஞ்சிருக்காங்க, அதே போல் ஃப்ளார் வரைஞ்சி அந்த ஃப்ளாருக்கு ஒரு ஸ்மைலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ இமேஜினர் ஒன்லி. ஸோ ஆர்டிஸ்டிக் கண்டிப்பாக இருக்குது. இன்ட்ரான்றது வந்து நம்ம போக போக வளரும் போது தெரிஞ்சுக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்குது. மேத்தமெட்டிக்கல், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ், தமிழ், லேர்னிங், ஸ்பெல்லிங். ஸோ அப்போது லிங்குவிஸ்டிக்கும் இருக்குது, ஆர்டிஸ்டிக் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபர்தராக அவங்களோட கெரியரை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி 10 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் இந்த இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு தேவையானதை இன்கல்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11க்கு அப்புறம், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு அப்புறம் அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ பை த எண்ட் ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தை என்ன ஆகணுன்றதை முடிவு பண்ணி அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் வச்சு கைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 10th நிறைய நம்ம பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறது எங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்றத வச்சு இந்த ஸ்கூலில் தான் நான் படிக்க வைப்பேன், இந்த ஸ்கூலில் தான் குரூப் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் என்ன குரூப் கொடுக்குறாங்களோ உங்கள் மார்க்குக்கு இதுதான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஸ்கூலோட குரூப்பை வச்சு குழந்தையோட இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து சப்ரெஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. பிகாஸ் வி ஹாவ் குட் சில்ட்ரன் இன் இந்தியா கம்பேர்ட் டு ஆல் த அதர் வேர்ல்டு கண்ட்ரீஸ். எல்லாத்துலேயுமே விட நம்ம இந்தியாவில் இருக்க சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நம்ம பண்ணுற ஒரு சில இதனால என்ன ஆகுதுன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வெளியில் வர்றதில்லை. இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ் ஃப்ரம் மை சைட். கோ டியர். இது யாரு? அதித்யாவா? கிருத்திகா, அதித்யா, சுப்புராஜ், விபின். யார்ப்பா அது? 4 பேர் எழுதியிருக்கீங்க. வேர் இஸ் யூ பேரண்ட்? Ma'am, I'm not parent. டின் கம்மா. எப்படி தனியாக வந்தீங்க? Ma'am, my sister. யூ போத் கேம் டுகெதர். எப்படி? அப்படியா? ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ போல்டுன்னு பாருங்கள். வாட் இஸ் யர் ஏஜ் டியர்? வாட் யூ விச் ஸ்டாண்டர்ட் யூ ஆர்? 5th ஸ்டாண்டர்ட். ஷீ இஸ் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ எப்பவுமே ஒரு குழந்தை வந்து இவ்வளோ அளவுக்கு போல்டாக, இப்போ நான் என் பொண்ணை கூட விடுவேனான்றது எனக்கு டவுட். எனக்கு பயம், அவள் இருப்பா. ஆனாலுமே அந்த குழந்தை சஸ்டெயின் ஆகுது இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் அப்படின்னா கண்டிப்பாக பாடிலி இன்டெலிஜென்ட் சைல்டு தான் இவங்க 2 பேர். இவ இருக்கால என்னன்னு தெரியல, ஆனால் இவ இருக்கா. ஏன்னா பாடிலி இன்டெலிஜென்ஸ் இருக்கிற சைல்டுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். எங்கே வேணாலும் நான் போய் சர்வே ஆகிடுவேன் அப்படின்னு. அது கராத்தா கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு அத்லட்டாக இருக்கணும், பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த குழந்தை எங்கே போனாலும் சர்வே ஆகிடும். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் இருக்குது. இந்த குழந்தை நீங்கள் வரைஞ்சது பாருங்கள், என்னென்ன எழுதியிருக்கீங்க பாருங்கள். ஒரு வீடு வரைஞ்சிருக்காங்க, அதில் வந்து அவங்க பேரெல்லாம் எழுதியிருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர், ஏஆர், ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஸோ தே ஆர் இன்டர்பர்சனல் ஒன்லி. ஸோ இன்டர்பர்சனல்னும் போது அவங்க தே கேன் கம்யூனிகேட் அண்ட் தே மே பி எ டீம் லீடர். யார் இது? நீங்கள் வரைஞ்சதா? ஸோ இவங்களும் அதே சிமிலராக தான். போத் ஆர் சிஸ்டர்ஸ்னோ, 2 பேருமே சிமிலரான ஆக்டிவிட்டி தான். நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பழமொழியெல்லாம் வந்து தப்பே கிடையாதுங்க. அந்த பழமொழியில் முன்னேற எப்படி போதோ பின்னேறும் அப்படியே போகும். உங்கள் அக்காவை பார்த்து கற்றுக்கோ, உங்கள் அண்ணனை பார்த்து கற்றுக்கோ, என்னை பார்த்து கற்றுக்கோ. நம்ம முன்னாடி யாரை எக்ஸாம்பிளாக வைக்கிறோமோ அவங்கள தான் வந்து சில்ட்ரன்ஸ் ஹூ ஆர் லோயர் தென் தெம் தே வில் ஃபாலோ. ஸோ இந்த குழந்தையும் அதே தான், ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் அந்த இது மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க. ஸோ தே போத் ஆர் இன்டர்பர்சனல் தான். இன்டர்பர்சனல், பாடிலி இன்டெலிஜென்ட். தட்ஸ் ஆல் ரைட். இது யாருதுடா தெரியலையே, வேற ஒரு சைல்டு. உங்கள் பேர் என்ன? மதிவதனி. மதிவதனி. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன வரைஞ்சிருக்கீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெயின்போ. ஓகே. ஹவுஸ். தென் ட்ரீஸ். கிராஸ்ஹாப்பர்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு நேச்சுரலிஸ்டிக் லவர் தான். பேரண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேரண்ட் நீங்கள் நேச்சுரலிஸ்டிக் லவர். கார்டனிங், வெளியில் அவுட்டிங் போகிறது ரொம்ப விரும்புவாங்களா? அதே போல் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் நல்லா வரும் அவங்களுக்கு. சயின்ஸ் வந்து நல்லா வரும். ஷீ கேன் லேர்ன் குயிக்லி தென் அதர் சப்ஜெக்ட்ஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்
ஓகே, அதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சரியாக வரலைன்னும் போது அவங்கள வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்து அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். வேர்டிங்ஸ், ஏன்னா ஸ்பெல்லிங் வேர்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஆர்டிஸ்டிக் அண்ட் நேச்சுரலிஸ்டிக்னும் போது அது ரிலேட்டடான ஸ்பெல்லிங்ஸை சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலில் முடிச்சு சரி, இது எல்லாமே சரி. நம்ம ஏற்கனவே இது மாதிரி யார் யாரெல்லாம் ஃபேமஸ் எம்ஐயில் இருந்தாங்க அப்படின்றது ஃபைனலி வி வில் சி. நீங்கள் அது மாதிரி யாருன்னா உங்களுக்கு ஞாபகம் வருதா? எக்ஸப்ட் டெண்டுல்கர் அண்ட் ஏஆர் ரஹ்மான், அது நான் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டேன். வேறு யாருன்னா? இளையராஜா. ஓகே, மியூசிக்கல் பர்சன் ஃபேமஸ் பர்சனை காட்டிலும் வேறு யார் வந்து இது மாதிரி வந்து ஃபேமஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மேத்துன்னு சொன்னால் உங்களுக்கு யாரை ஞாபகம் வருது? ஹரிஹரனா? ஹூ இஸ் தட்? ராமானுஜம். ஸோ அப்போ அந்த ஃபேமஸ் பீப்புளை நீங்கள் பாருங்கள். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஃபஸ்ட் ஒன் நம்ம இவர் யாரை சொல்லுங்கள்? வெரி குட். ஸோ வாட் இன்டெலிஜென்ட் he has? Now children will answer. Logical and mathematical. Do you accept now? அவருக்கு அந்த இன்டெலிஜென்ட் இருந்தனா ஐ திங்க் யூ ஆல் நோ அபவுட் த ஐன்ஸ்டீனோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட ப்ரைமரி டீச்சர் வந்து உங்கள் பையன் வந்து மென்டலி அப்செட்டாக இருக்காங்க, அதனால் அவன் படிக்கவே மாட்டான், தயவு செய்து உங்கள் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த லெட்டரை மறைச்சிட்டு வேறு மாதிரி அவரை சொல்லி அவரை வந்து வீட்லேயே படிக்க வச்சு அவர் அப்படி வந்தது தான் வந்து இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக வந்தது. ஸோ அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ட்டை யார் ஐடென்டிஃபை பண்ணலை? ஸ்கூலில் ஐடென்டிஃபை பண்ணலை, ஆனால் அதையே அவங்க அம்மா பண்ணாங்க. அதனால் வந்து அவர் வந்து நமக்கு வந்து நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இஸ் அ லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்சி. தெரியுதா? ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். ஹூ இஸ் திஸ்? ஷேக்ஸ்பியர் பற்றி நான் சொல்ல வேண்டாம். ஹி ஹஸ் ரிட்டன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப். எஸ். ஸோ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் அ ஐகான், ரைட்? ஸோ அவருக்கு என்ன இன்டெலிஜென்ட் அப்போ இருக்குது? linguistic, verbal, and he is also intrapersonal, so he can think and write lots of stories. டாவின்சின்னு சொன்னால் தான் தெரியும் இல்லையா? ஸோ டாவின்சிக்கு என்ன இருக்குது? விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கேரக்டர்ஸ் நான் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி உங்கள் சைல்டை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து லேர்னிங்கை வந்து அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மியூசிக்கல் அண்ட் ரிதமிக்கல் இன்டெலிஜென்ட் நிறைய பேர் நம்மளோட இந்தியாவிலே இருக்காங்க. ஸோ யூ கேன் கம்பேர் தெம். நெக்ஸ்ட் கைனஸ்தட்டிக் டான்ஸர். இவரை பற்றி தெரியுமா? ஒரு ரஷ்யன் பேலட் டான்ஸர். இப்போ நம்மளோட இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க டான்ஸர். ஆனால் முக்கியமாக டான்ஸு சொன்னால் ஒருத்தர் பேர் ஞாபகம் வரும். யார் அது? நீங்கள் சொல்லக்கூடாது. யார் ஞாபகம் வரும்? பிள்ளைங்கிட்ட கேட்போம். பிரபுதேவா. ஓகே, வெரி குட். நம்ம இந்தியாவில் பிரபுதேவா. ஆனால் டான்ஸுன்னு சொன்னதும் முதல் பேர் நம்ம யார் பேர் சொல்லுவோம்? மைக்கேல் ஜாக்சன் இல்லையா? நவ் இஸ் நாட் நோ மோர். பட் அவரோட அந்த இன்டெலிஜென்ட்னால் அவர் எக்ஸ்ப்ளோர் ஆன வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னும் யாருமே அந்த வேர்ல்டை வந்து ஃபுல்ஃபில்லே பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் இஸ் இன்டெலிஜென்ட். அண்ட் டான்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கூடவே வந்து பாடிலி இன்டெலிஜென்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி அப்படி தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரூஸ்லி தெரியும்னு நினைக்கிறேன். அவர் அந்த கராத்தேல வந்து பயங்கரமான பர்சன். நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல். யார் இவர்? ஊஸ் காந்தி தாத்தா? மகாத்மா காந்தி யார்? ஃப்ரீடம் ஃபைட்டர். அப்புறம் ஃபாதர். வெரி குட். ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவோட ஃப்ரீடம்குள்ளார வந்தார். அவரோட இன்டர்பர்சனல் குவாலிட்டிஸால தான் அத்தனை நாள் வந்து அகிம்சை வழியாக இல்லாமல் வைலன்ஸியை கையில் எடுத்து நம்ம வந்து ஃப்ரீடம் கிடைக்காத இது அவரோட இன்டர்பர்சனல் இதனால தான் நமக்கு ஃப்ரீடம் வந்து கிடச்சிச்சு இல்லையா? ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அவன் ரியாக்டே பண்ணலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? எனக்கு சளிச்சு போச்சு விட்டுடுறேன்னு தான் விட்டுருவான். அது மாதிரி தான் நமக்கு வந்து ஃப்ரீடமே கிடச்சிது பிகாஸ் ஆஃப் இஸ் இன்டர்பர்சனல் குவாலிட்டி. அண்டு அப்போது யாரெல்லாம் அந்த இன்டர்பர்சனல் குவாலிட்டிஸாக இருப்பாங்க? சைக்காலஜிஸ்ட், டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே இன்டர்பர்சனல் குவாலிட்டிஸ் தான். நெக்ஸ்ட் இன்ட்ராபர்சனல். ஸோ இதை பற்றி நிறைய நான் வந்து பேசியிருக்கேன். இன்ட்ராபர்சனல், இன்ட்ரோவர்ட்ஸ், அவங்க எல்லாம் மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் டீப் திங்கர்ஸ். ஸோ ஜேர்னல் மேக்கிங், ஸ்டோரி ரைட்டிங், இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க.
Next, natural already have said. The gardeners, wildlife photographers, natural thinkers. நம்ம நடிகர் விவேக் எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ வந்து எதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆக்டிங்? செடி நடுறது. ஏன்? எத்தனை லட்சம்? 1 கோடின்னு நினைக்கிறேன். 1 கோடி மரங்களை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அவரோட வாழ்நாளில், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். எல்லாராலையும் பண்ணிட முடியுமா அது? அப்போ எனக்கு என் நேச்சுரலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னோட என்விரான்மெண்ட்டை எப்படி வந்து நான் சேஃபாக வச்சுக்கணும், அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் என்னால் எடுக்க முடியும்னு நான் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி இனிஷியேட்டர் என்னன்னா, நான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்குவேன். கரெக்டாக? ஒரு தெரு சுத்தமானா அந்த நகர் சுத்தமாகும், ஒரு நகர் சுத்தமானா ஒவ்வொரு நகரம் சுத்தமானா டிஸ்ட்ரிக்ட் சுத்தமானா ஸ்டேட் சுத்தமானா நாடு. இதுதான் வந்து நம்ம அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் ஃபேமிலி. அப்போ நேச்சுரலிஸ்டிக் லவராக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள சுற்றி சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல் ஃபார் த கீன் பேஷண்ட் ஹியரிங். பேரண்ட்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஃபைனலாக பேரண்ட்ஸ் எழுதின ஸ்லிப் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதும் நீங்கள் பார்த்ததும் மேட்ச் ஆகுதா உங்கள் பிள்ளைங்களுக்கு? ஆகுதுங்களா சார்? ஆகுதா? ஸோ அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதே போல் அதை வந்து அப்ளிகபிள் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டி இந்த ப்ரோக்ராமோட முடியாமல் உங்கள் டெய்லி லைஃப்பில் குழந்தைகிட்ட கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் ஆக தான் செய்யும். ஆனாலும் வந்து அதை கொஞ்சம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து குழந்தையாகவே வளர்க்கலாம். நம்ம உருவாக்குன ஒரு ஸ்டாச்சுவாக இல்லாமல் அந்த குழந்தையாகவே வளரும். அதோட இன்டெலிஜென்ஸ் வெளியில் வரும். அதனால உங்களுக்கு ப்ரைடு தான். ஒரு ஃப்யூச்சரில் இன்னாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னாரோட அப்பா அம்மா இவங்க அப்படின்ற நேமை வந்து அந்த குழந்தை உங்களுக்கு வாங்கி தரும். தேங்க்யூ ஆல்.